ஹாய் வியர்ஸ், இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறது என்னன்னா மாணிக்கவாசகரோட கதை. இது வரைக்கும் நம்ம 63 நாயன்மார்கள்ல சுந்தரர், ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர் இவங்களோட கதையை பார்த்தோம். இப்போ மாணிக்கவாசகர் கதையை பார்ப்போம். மாணிக்கவாசகர் பாண்டியன் நாட்டில் வைகை ஆத்து கரையில் இருக்கிற திருவாதவூர்ல பிறந்தாரு. இவரு 9வது நூற்றாண்டுல பிற்பகுதியில் வாழ்ந்தாரு. 16 வயதுக்கு முன்னாடியே எல்லா கலைகளையும் நல்ல ஒழுக்கங்களையும் சிறந்து விளங்கினாரு. இவரோட கல்வி, திறமை, குணநலன் எல்லாத்தையுமே பாண்டிய மன்னன் அரிமர்த்தன பாண்டியன் கேள்விப்பட்டு தன்னோட நாட்டுக்கு மாணிக்கவாசகரை முதலமைச்சர் ஆக்குறாரு. இது மட்டும் இல்லாம அவருக்கு ஒரு பட்டப்பேரும் கொடுத்தாரு. அது என்னன்னா தென்னவன் பிரம்மராயன். மாணிக்கவாசகரும் சிறப்பான ஆட்சியை நடத்தினாரு. கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவருக்கு மெய் நெறியில ஆர்வம் வருது. இதனால அவருக்கு இம்மை மறுமை இன்பங்கள்ல பற்று இல்லாம இருந்தது. இதுக்கப்புறம் தூய்மையான மனத்தோட சத்திய ஞான ஆராய்ச்சியில ஈடுபட்டாரு. இதனால மோட்சத்தை தரக்கூடிய ஞான ஆசிரியரை அவர் தேட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த நேரத்துல பாண்டிய மன்னர் வாதவூராருக்கு ஆணையிடுறாரு. அது என்னன்னா கீழ்கடற்கரை துறைக்கு போய் அரபிய வியாபாரிகள்ட்ட இருந்து குதிரையை வாங்கணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக பாண்டிய மன்னன் 49 கோடி பசும்பொன்னையும் கொடுக்கிறாரு. இந்த கதையோட தொடர்ச்சியை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.